உங்களுக்கு எப்போதாவது இப்படி நடந்திருக்கா? ஆ, காலையில எழுந்த உடனே கண்களை கசக்கிக் கொண்டே அப்படியே உங்க மொபைல் எடுப்பீங்க. ம் ஆமா. பாதி தூக்கத்திலேயே அந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்றது நமக்கு ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு. அதுதான். வாட்ஸ்அப்ல ஒரு 20 மெசேஜ் இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு 100 ரீல்ஸ் இருக்கும். அப்புறம் அலுவலக இமெயில்கள், உலகத்துல எங்கோ மூலையில நடக்கிற போர்கள் பத்தின செய்திகள்னு எல்லாமே ஒரே நேரத்துல உங்க மூளைய அப்படியே தாக்கும். கண்டிப்பா. அத பார்க்கும்போதே ஒரு விதமான மனச்சோர்வும் பதற்றமும் வந்துரும் இல்லையா? நிச்சயமா. சரி, இந்த நவீன யுகத்தோட தகவல் சுமைய குறைக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது ஸ்கிரீன் டைம் குறைக்க ஒரு புது ஆப் டவுன்லோட் செய்வீங்க, இல்லனா தியானம் செய்ய ஒரு பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவீங்க. சரியா சொன்னீங்க. அதாவது தொழில்நுட்பம் கொடுத்த ஒரு வியாதிக்கு நாம திரும்பவும் அதே தொழில்நுட்பத்துக்கிட்டயே மருந்து தேடுறோம். இது என்னன்னா ஒரு முடிவில்லாத சுழற்சி மாதிரி. உண்மைதான். உங்கள சுற்றி நடக்கிற எல்லாவற்றையும் நீங்க கட்டுப்படுத்த நினைச்சு, கடைசியில நீங்க எதனுடைய கட்டுப்பாட்டுல சிக்கிக்கிறீங்க? ஆமா. ஆனா உங்களுடைய இந்த மனச்சிக்கல்களுக்கு தீர்வு காண இன்னைக்கு நாம எந்த ஒரு சிலிக்கான் வேலி டெக் நிபுணர்கிட்டயோ இல்ல நவீன உளவியலாளர்கிட்டயோ போறதில்ல. ஓ, அப்போ இன்னைக்கு நாம யார பத்தி இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம்? நம்மளோட அடிப்படை ஆதாரங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த லூசியஸ் அனையஸ் செனிகா அப்படிங்கிற ஒரு ரோமானிய தத்துவகாணி எழுதிய லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஸ்டோயிக் அப்படிங்கிற புத்தகமும் அவரோட சில தனிப்பட்ட குறிப்புகளும் தான். ஆ, செனிகாவா? அன்றைய ரோமானிய பேரரசோட வீதிகள்ல எழுதப்பட்ட அந்த கடிதங்கள் இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் போன்ல ஒளிரும் நோட்டிபிகேஷன்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லிக் கொடுக்க போகுதா? கண்டிப்பா. செனிகாவோட கடிதங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் சொந்தமானவை கிடையாது. மனித மனதோட அடிப்படை இயல்புகளை, அதோட பயங்களை ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. அதாவது அவர் வாழ்ந்த காலத்துல இன்டர்நெட் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா மனிதர்கள் மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க துடிச்சதும், தேவையற்ற விஷயங்கள்ல மனதை அலைய விட்டதும் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒண்ணுதான் இல்லையா? அதேதான். அத அவர் ரொம்ப அழகா கையாண்டு இருக்காரு. சரி, முதல்ல இந்த செனிகா யார் அப்படிங்கறது உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். இவரை பற்றி படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒண்ணு எழுந்தது. என்ன ஆச்சரியம் அது? அவர் ரோமானிய பேரரசர் நீரோவோட ஆசிரியர், ரோமோட மிக முக்கிய அரசியல்வாதி. அதைவிட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவர் அளவிட முடியாத ஒரு செல்வத்துக்கு சொந்தக்காரர். அதாவது இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா அவர் ஒரு மாபெரும் பில்லியனர். ஆமா, அவர் மிகப்பெரிய செல்வந்தர் தான். இந்த முரண்பாட்டை புரிஞ்சிக்க செனிகாவோட வாழ்க்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அவர் வெறுமனே மாளிகையில உட்கார்ந்துகிட்டு கற்பனையா தத்துவம் பேசினவர் கிடையாது. ஓ, அப்படியா? வேற எப்படி வாழ்ந்தார் அவரு? அவரோட இளமை பருவத்திலிருந்து அவருக்கு ஆஸ்துமா மாதிரியான நாள்பட்ட கொடிய உடல்நல கோளாறுகள் இருந்தது. பல முறை மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போய் வந்தவர் அவரு. நிஜமாவா? இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆமா. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல அன்றைய ரோமானிய பேரரசர் கிளாடியஸ் செனிகாவை கொர்சிகா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு நாடு கடத்திட்டார். என்னது? நாடு கடத்தப்பட்டாரா? ஆமா. எந்த வசதியும் இல்லாத அந்த தீவுல ஒரு 8 வருஷம் தனிமையிலையும் வறுமையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு செனிகா. 8 வருஷமா? ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையாச்சே. கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரோமுக்கு அழைக்கப்பட்டு சின்ன வயசா இருந்த நீரோவுக்கு ஆசிரியராகவும் அப்புறம் ஆலோசகராகவும் பொறுப்பேற்றாரு. ஓ, அப்போ அந்த சமயத்துல தான் ரோமானிய பேரரசு சிறப்பா இருந்ததா சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. அவரோட ஆலோசனையில தான் அந்த 8 வருஷம் ரோம் மிகச் சிறப்பா ஆட்சி செய்யப்பட்டது. ஆனா விதியோட கொடூரம் என்னன்னா, எந்த நீரோவை அவர் வளர்த்து ஆளாக்கினாரோ அதே நீரோ ஒரு சர்வாதிகாரியா மாறி செனிகாவையே தற்கொலை செய்துக்க சொல்லி நிர்பந்தித்தான். அட பாவமே, கேட்கவே ரொம்ப சோகமா இருக்கே. அதான், மனித வாழ்க்கையோட உச்சபட்ச அதிகாரத்தையும் பார்த்தவர் அவர். வீழ்ச்சியோட அதல பாதாளத்தையும் நேரில் ருசித்தவர் அவர். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத கேட்டா அவர் மேல ஒரு பெரிய அனுதாபமே வருது. ஆனா செனிகாவோட மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களை நாம அப்படியே ஈஸியா கடந்து போயிட முடியாது. என்ன மாதிரியான விமர்சனங்கள்? வெறும் 4 வருஷத்துல அவருக்கு எப்படி 300 மில்லியன் செஸ்டர்ஸ்கள் செல்வம் சேர்ந்தது? செஸ்டர்ஸ்னா அன்றைய ரோமானியன் நாணயம். அவருக்கு சொந்தமா இத்தாலி முழுவதும் பிரம்மாண்டமான ஆடம்பர தோட்டங்களும் பல 100 ஏக்கர்ல திராட்சை தோட்டங்களும் இருந்ததா வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுதே. ஆமா, இதெல்லாம் உண்மைதான். அப்புறம் பப்ளியஸ் சுல்லியஸ் ரூஃபஸ் மாதிரியான சமகால அரசியல்வாதிகள் ஒரு தத்துவஞானி தாம் போதித்தபடி வாழவில்லை, அவர் ஒரு போலின்னு ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தார்களே. நீங்க சொல்றது சரிதான். இந்த குற்றச்சாட்டுகள் அன்னைக்கும் இருந்தது. ஆனா என்னன்னா, செனிகா எதையும் மூடி மறைக்கவோ இல்ல மறுக்கவோ முயற்சிக்கவே இல்ல.
ஓ, அத அவர் ஒத்துக்கிட்டாரா? ஆமா, அவர் தன்னோட ஆன் தி ஹாப்பி லைஃப் அப்படிங்கிற கட்டுரையில இந்த கேள்விகளுக்கு ரொம்ப நேர்மையா பதிலளிக்கிறார். ஆனா இது பார்ப்பதற்கு பல பில்லியன் டாலர்கள சம்பாதிச்சுட்டு, பிரைவேட் ஜெட்ல பறந்துகிட்டே, மேடைகள்ல நின்னு, பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல, மன அமைதிதான் முக்கியம்னு சொல்ற இன்னைய கார்ப்பரேட் சிஇஓக்கள போல தோணலையா? வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி தோணலாம். இது பணக்காரர்கள் தங்களோட குற்ற உணர்ச்சியை மறைக்க சொல்ற ஒரு தந்திரமான வாதம் இல்லையா? தான் சொல்ற தத்துவத்துக்கு நேர்மாறா வாழ்ந்த ஒருவரை நாம ஏன் நம்பணும்? இது ரொம்ப சிறப்பான கேள்வி. செனிகா இதுக்கு சொல்ற பதில் ஸ்டோயிக் தத்துவத்தோட உண்மையான பரிணாமத்தை காட்டுது. அதாவது ஆரம்பகால கிரீக் ஸ்டோயிக் தத்துவவாதிகள் மனிதன் எந்த உணர்ச்சிகளுமே இல்லாதவனா, எதன் மீதும் பற்றில்லாதவனா இருக்கணும்னு போதித்தாங்க. அதாவது ஒரு துறவி மாதிரி வாழணும்னு சொல்லாங்களா? ஆமா. ஆனா செனிகா அந்த தத்துவத்தை மனிதத்தன்மைக்கு ஏற்ப ரொம்ப யதார்த்தமா மாத்தினார். நம்ம உணர்ச்சிகளை உணரலாம், செல்வத்தை அனுபவிக்கலாம், ஆனா அது நம்மை கட்டுப்படுத்த நாம அனுமதிக்க கூடாதுன்னு அவர் சொன்னார். ஓ, அதாவது செல்வத்தை வெறுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாரா? சரியா சொன்னீங்க. செல்வத்தை பொறுத்தவரை அவரோட ஆணித்தரமான வாதம் இதுதான். செல்வம் ஒரு அறிவாளிக்கு சேவகன், ஆனா ஒரு முட்டாளுக்கு எஜமானன் அப்படின்னு சொல்றார். அருமையான ஒரு வரி இது. ஆமா, உங்ககிட்ட செல்வம் இருப்பதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அந்த செல்வம் உங்ககிட்ட இருந்து திடீர்னு பறிபோனா அதுக்காக கதறி அழுது உங்க மன அமைதியை குலைத்து கொள்ளக்கூடாது. அது ஒரு பெரிய மனப்பக்குவமாச்சு. கண்டிப்பா. என் மாளிகை எரிஞ்சு போனாலும் நான் நானாகவே இருப்பேன்னு ஒருவரால சொல்ல முடிஞ்சா அவர் அந்த செல்வத்தோட எஜமானன். செனிகா தன்னை ஒருபோதும் ஒரு முழுமையான தத்துவஞானின்னு சொல்லிக்கவே இல்ல. அப்படியா? பின்னாடி எப்படி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார்? நானும் உங்களை போல ஒரு நோயாளி தான். எனக்கு பயன்பட்ட மருந்த பக்கத்து படுக்கையில் இருக்கிற மத்தவங்களுக்கும் பரிந்துரைக்கிறேன்னு தான் ரொம்ப இயல்பா சொல்றார். ஓ, அப்போ பணம் சம்பாதியுங்கள் தப்பில்ல, ஆனா அந்த பணத்திடம் உங்களை இழந்து விடாதீர்கள்னு சொல்றார். ரொம்ப யதார்த்தமான ஒரு பார்வை இது. நிச்சயமா. சரி, மனிதர்களோட பலவீனங்களை ரொம்ப தெளிவா ஒப்புக்கொண்ட செனிகா, அந்த பலவீனங்கள்ல இருந்து தப்பிக்க நமது மனதை எப்படி ஒருமுகப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஆலோசனைகளை வழங்கியிருந்தாரு. ஆமா, குறிப்பா இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்பவும் தேவையான ஒரு விஷயம் இது. அதாவது தகவல்களை நாம எப்படி நுகர்கிறோம் அப்படிங்கிறது குறித்து. அவர் தன்னோட நண்பரான லூசிலியஸ்க்கு எழுதிய 2வது கடிதத்துல வாசிப்பை பற்றி ஒரு அருமையான அறிவுரை சொல்றார். எல்லா இடங்களிலும் இருப்பது எந்த இடத்திலும் இல்லாததற்கு சமம்னு சொல்றார். ஆமா, இந்த வரியோட உளவியல் ஆழம் மிகப்பெரியது. பல புத்தகங்களை மேலோட்டமா அவசரமா வாசிப்பதை தவிர்த்துட்டு சிறந்த சிந்தனையாளர்களை ஆழமா வாசிக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அதேதான். நீங்க ஒரு நாளைக்கு 100 விஷயங்களை மேலோட்டமா பாக்குறீங்கன்னா உண்மையில நீங்க எதையுமே பார்க்கலன்னு தான் அர்த்தம். இது மனத அலைப்பாய விடுறத தடுக்கிற ஒரு வழி போல. சரியா சொன்னீங்க. மனதோட அலைப்பாயும் தன்மையை கட்டுப்படுத்துவதே செனிகாவோட முக்கிய நோக்கம். எப்ப பார்த்தாலும் எதையாவது மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருக்கிறது சுறுசுறுப்போட அடையாளம் கிடையாது. அது ஒரு நோயுற்ற மனதோட அறிகுறிங்கிறார் செனிகா. இது அப்படியே இன்றைய சோஷியல் மீடியா பழக்கத்தோட ஒப்பிட்டு பாருங்களேன். உங்க கைகள்ல இருக்கிற மொபைல்ல நீங்க இடைவிடாமல் ஆயிரக்கணக்கான ரீல்ஸ்களையும் ட்வீட்ஸ்களையும் கட்டுரைகளையும் வேகமா பாத்துக்கிட்டே போறீங்க. இதைத்தான் டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆமா, டூம் ஸ்க்ரோலிங். ஒவ்வொரு நொடியும் மூளைக்கு ஒரு புது தகவல் போகுது. இது செனிகா சொல்ற செரிக்காத உணவு மாதிரி தானே இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. நீங்க தினமும் பலவிதமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உங்க உடலுக்கு எப்படி செரிமான கோளாறு ஏற்படுமோ அதே போலதான் எந்த இடைவெளியும் இல்லாம பல்வேறு உணர்ச்சிகரமான தகவல்களை மேலோட்டமா பார்க்கறதும். ஓ, மூளைக்கு ஏற்படும் அஜீரணம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இது உங்க சிந்திக்கும் திறனையே மழுங்கடிச்சிடும். அதனாலதான் ஒரு நாளுக்கு ஒரு சிறந்த கருத்தையாவது நிதானமா உள்வாங்கி அசை போடணும்னு சொல்றார். இது தகவல்களை தேர்ந்தெடுக்கிறதுல நாம காட்ட வேண்டிய ஒரு பெரிய கட்டுப்பாடு. சரி, வெளி உலகத்திலிருந்து நமது மூளைக்கு செல்லும் தகவல்களை வடிகட்டுவது பற்றி பேசிட்டோம். அடுத்து நமது வாழ்வில் நுழையும் மனிதர்களை எப்படி வடிகட்டுவது? நட்பு பத்தி அவர் நிறைய பேசியிருக்கார். ஆமா, நட்பு பற்றிய செனிகாவோட 3 மற்றும் 9வது கடிதங்கள் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. அதாவது ஒருவரை நண்பராக்கும் முன் அவரை முழுமையா ஆராயணும், நண்பரான பின் அவரை உங்களை விட அதிகமா நம்பணும்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு வேணா கொஞ்சம் முரண்பாடா தோணலாம். ஆனா இதுலதான் ஒரு பெரிய தெளிவு இருக்கு.
என்ன தெளிவு சொல்றீங்க? பலர் ஆரம்பத்துல ஒருவரை முழுமையா நம்பிடுவாங்க. அப்புறம் அவர் துரோகம் செய்துட்டாருன்னு காலமெல்லாம் புலம்புவாங்க. அதனால தான் செனிகா சொல்றார், நட்பு கொள்றதுக்கு முன் உன் பகுத்தறிவை பயன்படுத்து, நட்பு கொண்ட பின் அதை ஓரமாக வச்சுட்டு முழு மனதோடு நம்பு அப்படின்னு. நல்ல கருத்து தான். ஆனா 9வது கடிதத்துல அவர் சொல்ற இன்னொரு கருத்து எனக்கு ஒரு வித நிரடல தருது. என்ன கருத்து அது? ஒரு அறிவாளிக்கு நண்பர்கள் தேவையே இல்லை என்றாலும் அவன் நண்பர்களை விரும்புகிறான் அப்படின்னு சொல்றார். லாபத்திற்காகவோ ஆபத்துல உதவுவாங்க அப்படிங்கிறதுக்காகவோ ஒருவன் நண்பர்களை தேடக்கூடாது. மாறாக தனக்காக உயிரை கொடுக்க ஒருவன் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேடணும்னு சொல்றார். ஆமா, இது கொஞ்சம் ஆழமான ஒரு சிந்தனை. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நானே முழுமையானவன்னு ஒருவன் இருப்பான் அப்படின்னா அது ஒரு விதமான அகங்காரம் ஆகாதா? அப்படிப்பட்டவன் எப்படி ஒரு உண்மையான நண்பனா இருக்க முடியும்? இல்ல, இது அகங்காரம் கிடையாது. இது தற்சார்பு. செனிகா இது எப்படி விளக்குறாருன்னு பாருங்க. ஒரு அறிவாளி நண்பனை இழந்தா அதுக்காக அவன் தன் வாழ்க்கையே முடக்கிக்கிட்டு கண்ணீர்ல மூழ்கி கிடக்க மாட்டான். ஓ, அந்த இழப்பை தாங்கிக்கிற ஒரு மனப்பக்குவமா? ஆமா, அவன் அந்த இழப்பை ஏத்துக்கிட்டு அடுத்த அடியை எடுத்து வைப்பான். இத விளக்க ஒரு மிகச்சிறந்த உவமையை செனிகா பயன்படுத்துறார். என்ன ஊமை அது? பண்டைய கிரேக்கத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த சிற்பி ஃபிடியஸ். அவர் செதுக்கிய ஒரு அற்புதமான சிற்பம் உடைஞ்சா அவர் என்ன செய்வார்? உடைஞ்சிடுச்சேன்னு கலங்கி நிற்க மாட்டார். தனது திறமையை கொண்டு உடனே இன்னொன்றை உருவாக்குவார். வாவ், சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டு. அதுபோலவே ஒரு அறிவாளி நண்பனை இழந்தால் புதிய நண்பனை உருவாக்குவான்னு செனிகா சொல்றார். உண்மையான நட்பு அப்படிங்கிறது மற்றவர்கள்கிட்ட இருந்து நாம எதை பெறுகிறோம் அப்படிங்கறதுல இல்ல, நாம எதை கொடுக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அப்படியா? ரொம்ப உன்னதமான ஒரு பார்வை இது. ஆமாம், அதனாலதான் நீ நேசிக்கப்பட வேண்டுமா, முதலில் நீ நேசி அப்படிங்கிற ஹெகாட்டோ தத்துவ ஞானியோட வரிய செனிகா இங்க குறிப்பிடுறார். ஓ, எதிர்பார்ப்புகள் இல்லாத நட்பு தான் உண்மையானது அப்படிங்கிறீங்க. ஆனா உண்மையான நட்பு அப்படிங்கிறது மிக அரிதானதுன்னா பெரும்பாலான மனிதர்களை கொண்ட கூட்டத்தை நாம எப்படி எதிர்கொள்வது? கூட்டத்தை எதிர்கொள்றது ஒரு பெரிய சவால் தான். ஆமா, நீங்க ஒரு சமூகத்துல வாழும்போது கூட்டத்தை தவிர்க்க முடியாதே. ஆனா செனிகாவோட எச்சரிக்கை இங்க மிக கடுமையா இருக்கு. 7வது கடிதத்துல கூட்டத்தோட ஆபத்துகள் பத்தி அவர் ரொம்ப ஆழமா பேசுறாரு. ஆமாம், அன்றைய ரோமானிய அரங்கங்கள்ல நடக்கிற மரண விளையாடுகளை பத்தி அவர் சொல்றார். அந்த விளையாட்டுகளை சற்று கற்பனை செய்து பாருங்களேன். அது உண்மையிலேயே ஒரு இரத்த களரியான காட்சிதான். மதிய நேர இடைவேளையில கிரிமினல்களையும் அடிமைகளையும் அரணத்தோட நடுவுல விட்டுடுவாங்க. அவங்க கிட்ட எந்த பாதுகாப்பு கவசமும் இருக்காது. கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கே. ஆமா, அவங்க ஒருவரையொருவர் கொடூரமா கொல்றத அந்த அரங்கத்துல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு பொழுதுபோக்கா பாப்பாங்க. அவனைக் கொல், அவனைக் கிளின்னு கூட்டம் வெறிகொண்டு கத்தும். அந்த விளையாட்ட வன்மையா கண்டிக்கிறாரு செனிகா. அவர் அந்த வன்முறையை மட்டும் கண்டிக்கல, அந்த வன்முறையை ரசித்து பார்க்கிற கூட்டத்தோட மனநிலையத்தான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறார். ஆமா, அந்த கூட்டம் மனித மனதை வக்கிரமாக்குகிறதுன்னு சொல்றார். இதுல நீங்க கூட்டமா இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத உளவியல் ரீதியா பாருங்க. மனிதர்கள் கூட்டமா இருக்கும்போது தங்களோட தனிப்பட்ட அறநெறிகளையும் சிந்திக்கும் திறனையும் ரொம்ப ஈஸியா மறந்துடுறாங்க. நிஜமா, தனியா இருக்கும்போது நன்னலரால் இருக்கிறவங்க கூட கூட்டத்துல தப்பான விஷயங்களை செய்வாங்களே. ஆமா, ஒரு மோசமான உதாரணம் நம்மை எப்படி மாற்றும் அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் தனிமையில செய்ய தயங்குற ஒரு வன்முறைய சுற்றியுள்ள 100 பேர் செய்யும்போது அவன சாதாரணமாக செய்வான். அது ஒரு மாய மாதிரி உங்களை மாத்திடும் இல்லையா? கண்டிப்பா. வன்முறை அப்படிங்கிறது ஒரு தொற்று நோயை போல கூட்டத்துல மிக எளிதாக பரவும். கூட்டத்தோட மனநிலைக்கு நாம மிக எளிதில மாறிடுவோம். அதனாலதான் நெறி பிறந்த ஆரவாரமான கூட்டத்துக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு செனிகா அறிவுறுத்துறார். இது அப்படியே இன்றைய இணைய உலகத்துக்கு எடுத்து வாங்களேன். இன்றைய சமூக வலைத்தளங்கள்ல நடக்கிற கேன்சல் கல்ச்சர் மற்றும் வன்மமான விவாதங்களை பாருங்களேன். ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட் இது. ஒருவரை பற்றி எந்த உண்மையும் தெரியாம பல்லாயிரக்கணக்கானோர் கூட்டமா சேர்ந்து ஒருவரை தனிப்பட்ட முறையில தாக்குறதும் கமெண்ட்டுகள்ல வன்மத்தை கக்குறதும் அந்த ரோமானிய அரங்கத்தில் நடந்த அதே மனநிலை தானே. மிக துல்லியமான ஒப்பீடு. அன்றைய வாழ்வீச்சு இன்றைய வார்த்தை வீச்சாக மாறியிருக்கு, அவ்வளவுதான். ஆமா, அந்த கூட்டத்துல உங்களை நீங்க தொலைத்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் செனிகாவோட முக்கிய வாதம். சரி, கூட்டம் ஆபத்தானது, அது நம்மை நெறிதவரச் செய்யும்னு செனிகா சொல்லிட்டார். அப்படி என்றால் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம முழுமையா ஒதுங்கிடணுமா?
அதுல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு. அதாவது ஒரு தத்துவவாதியா இருப்பவன் சாதாரண மக்களை விட தன்னை வித்தியாசமா காட்டிக்கொள்ளணுமா? இங்கேதான் செனிகா 5வது கடிதத்துல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை முன்வைக்கிறார். ஆமா, அந்த 5வது கடிதம் ரொம்பவே முக்கியமானது. தத்துவத்தை பின்பற்றோம் அப்படிங்கறதுக்காக அழுக்கான உடைகளை அணிவது, முடி நெட்டாம இருக்கிறது, தரையில தூங்குவது மாதிரியான மக்களோட கவனத்தை ஈர்க்கும் ஆடம்பரங்களை தவிர்க்க சொல்றார். சரியா சொன்னீங்க. உள்ளுக்குள் நாம தனித்துவமா இருக்கிறோம், ஆனா வெளியில மற்றவர்களைப் போலவே இயல்பா இருக்கணும்னு சொல்றார். இது எனக்கு புரியல. நான் கூட்டத்தை விட சிறந்தவன்னு நினைச்சா நான் ஏன் அவங்கள மாதிரியே உடை அணியணும்? அவங்கள பார்த்து அருவருப்படையக்கூடாதா? இது அவர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. நீங்க ஒரு சமூகத்தை திருத்த நினைக்கிறீங்க, இல்லனா அவங்களுக்கு ஒரு சிறந்த வழியை காட்ட நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி, வச்சுக்குவோம். நீங்க விசித்திரமான பழக்க வழக்கங்களால உங்களை அவங்க கிட்ட இருந்து அந்நியப்படுத்திக்கிட்டா என்ன நடக்கும்? மக்கள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க, இல்லனா உங்களை ஒரு கோமாளின்னு நினைச்சு ஒதுக்கிடுவாங்க. ஓ, அப்ப நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படிதானே? ஆமா, நீங்க சொல்றத அவங்க ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. தத்துவம் அப்படிங்கிறது உங்களுடைய அகங்காரத்தை வளர்ப்பதற்காகவோ, நான் உங்களை விட உயர்ந்தவன்னு காட்டுவதற்காகவோ கிடையாது. அருமையான ஒரு விளக்கம் இது. அது எளிய வாழ்க்கையை கோருகிறதே தவிர உடலை தண்டிப்பதையோ இல்ல வருத்திக் கொள்வதையோ கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முறை மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதே சமயம் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கணும்னு செனிகா சொல்றார். ஆஹா, தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவனா காட்டிக்கொள்ளும் இன்றைய இந்த அட்டென்ஷன் சீக்கிங் கலாச்சாரத்தை செனிகா அன்றே சாடியிருக்கார். இது ஒரு முக்கியமான பாடம். நிச்சயமா. சரி, கூட்டத்தோட தாக்கத்துல இருந்தும் அன்றாட வாழ்க்கையோட அழுத்தத்துல இருந்தும் தப்பிக்க முடியலன்னா நாம வேறு ஊருக்கோ அல்லது நாட்டுக்கோ பயணம் செய்து நிம்மதியை தேடலாமா? இது இன்னைக்கு நிறைய பேர் பண்ற ஒரு விஷயமாச்சே. வந்தாலோ வாழ்க்கையில விரக்தி வந்தாலோ உடனே பாலி தீவுக்கோ மாலத்தீவுக்கோ இல்லனா குறைந்தபட்சம் கோவாக்கோ பேக் பண்ணி கிளம்பிடுவாங்க. ஆமாம், அங்க போனா எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை. அங்கிருக்கும் நீல நிற கடல் நீரை பார்த்தா மன அழுத்தமெல்லாம் மாயமா பறந்துடும் நம்புறோமே. இதுக்கு செனிகா என்ன சொல்றார்? இதுக்கு 28 மற்றும் 104வது கடிதங்கள்ல செனிகா ஆணித்தரமான ஆனா உங்களுக்கு கசக்கக்கூடிய ஒரு பதில தர்றார். ஒருபோதும் இடமாற்றம் உங்களுக்கு மன அமைதியை தராது அப்படின்னு சொல்றார். இடமாற்றம் மன அமைதியை தராதா? ஏன் அப்படி சொல்றார்? செனிகா மிக அழகாக கேட்கிறார். நீங்க எங்கு சென்றாலும் உங்களை சுமந்து கொண்டே செல்கிறீர்கள் அல்லவா? நோயாளியான மனதிற்கு இடமாறுவது ஒரு மருந்தல்ல. ஓ, ஆமா, நம்ம எண்ணங்களை நாமளே கொண்டு போறோம். நீங்க பாலி தீவுல ஒரு அழகான கடற்கரையில் அமர்ந்திருந்தாலும் உங்க மூளை உங்க அலுவலகத்தோட அந்த ஸ்லாக் மெசேஜை பத்தியோ இல்ல உங்க இஎம்ஐ பத்தியோ தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மைதான், அது நம்மள விடாது. பயணம் செய்வது உங்களை சிறிது நேரம் திசை திருப்புமே தவிர உங்க உள்ளத்துல உள்ள காயங்களை குணப்படுத்தாது. எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலயும் வளைந்து கொடுக்கும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ளும் மனநிலையை வளர்ப்பதே உண்மையான சுதந்திரம். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை சுமந்து கொண்டே செல்கிறீர்கள். எவ்வளவு ஆழமான வரி இது. சரி, நாமவே இருக்கோம், மனதை எங்கேயும் தப்பிக்க விட முடியாது. அப்படியென்றால் அந்த மனதை எப்படி வலிமையாக்குவது? இதுக்கு அவர் ஒரு அருமையான மனப்பயிற்சியே சொல்றார். ஆமா, கடிதம் 18ல செனிகா ஒரு விசித்திரமான பயிற்சிய சொல்றார். அவர் வறுமைய பழகுதல் பத்தி பேசுறார். உங்களுக்கு ஏராளமான செல்வம் இருந்தாலும் சில நாட்களுக்கு மிகவும் எளிய உணவு, அதாவது வெறும் பார்லி கஞ்சிய மட்டும் சாப்பிட்டுட்டு ஆடம்பர படுக்கைய விட்டுட்டு தரையில படுத்து பழகணும்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு முக்கியமான பயிற்சி. அப்போதுதான் இதை இழக்கவா நாம எவ்ளோ காலம் பயந்து நடுங்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இன்னைக்கு இது நடைமுறைக்கு சாத்தியமா? முற்றிலும் சாத்தியம்தான். இத உளவியல்ல எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம எதை பார்த்து பயப்படுகிறோமோ அதை கொஞ்சமாக அனுபவித்து பார்ப்பது. ஓ, பயத்தை நேருக்கு நேரா சந்திக்கிறது. ஆமா, இது ஒரு விதமான மென்டல் ரிலாக்ஸல். நம்முடைய அச்சங்கள் பெரும்பாலும் கற்பனையானவைதான். என் வேலை போய்விட்டா என்னாவது, என் சொத்து அழிந்து விட்டால் நான் நடுத்தரவுக்கு வந்துடுவேனே அப்படிங்கிற பயம்தான் நம்மளை தினமும் கொல்லும். கண்டிப்பா, அந்த பயம்தான் பாதி வியாதிக்கு காரணம். நீங்க எவை இழந்துடுவோன்னு பயப்படுறீங்களோ அந்த வறுமை நிலையை நீங்களே விரும்பி சில நாட்கள் அனுபவிச்சு பார்த்தா என்ன நடக்கும்? அந்த வறுமையிலையும் நாம உயிரோட தான் இருக்கோம், பெரிய ஆபத்து ஒன்றும் வந்துல்ல அப்படிங்கறது உங்க மூளை உணரும். அப்படி அனுபவிக்கும் போது பயம் போயிடும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த தருணத்துல பயத்தோட ஆணிவேர் அறுபட்டுடும். வறுமையை பழகுவதன் மூலம் செல்வத்தின் மீதான உங்க அடிமைத்தனத்தை நீங்க உடைக்கிறீங்க. உங்க பயத்தோட எல்லையை நீங்களே தீர்மானிக்கிறீங்க. மிகச் சிறப்பான விளக்கம் இது.
பயத்தோட வேர் அறுப்பது பற்றி பேசும்போது மனித குலத்தோட ஆகப்பெரிய பயமான அந்த இறுதி பயத்தை பற்றி பேசாம இந்த அலசலை நம்ம முடிக்க முடியாது. மரணத்தை பத்தின பயம். ஆமா, மரணத்தை பற்றி செனிகா என்ன சொல்றார்? மரணம் அப்படிங்கிற நினைவே பலருக்கு ஒரு நடுக்கத்தை தருதே. அந்த பயத்தை போக்குவது எப்படி? மரணத்தை பற்றிய செனிகாவோட பார்வை மிகவும் தர்க்க ரீதியானது. மரணம் என்பது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு மாற்றம். அல்லது நாம எந்த இயற்கையிலேந்து வந்தோமோ அந்த இடத்திற்கே திரும்புதல்னு செனிகா சொல்றார். ஓ, இயற்கையோட ஒன்றிடுறது. ஆமா, மனிதர்கள் எதிர்காலத்தை நினைச்சே நிகழ்காலத்தை தொலைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் முழுமையா வாழ்ந்து விட்டதாக நினைப்பவன் அடுத்த நாளுக்காக கவலைப்பட மாட்டான். மரணம் எப்போது வரும்னு காத்திருக்காம மரணத்தை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருக்கிற ஒரு முழுமையான வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் வாழுங்கள் அப்படின்னு சொல்றார். அருமை. இந்த ஆழமான விவாதத்தை ஒரு வலிமையான மூல புத்தகத்துல உள்ள சிந்தனையோட நாம நிறைவு செய்வோம். செனிகா மரணத்தை பற்றி கூறும்போது ஒரு சுவாரஸ்யமான உங்க சிந்தனையை தூண்டும் ஒரு கேள்வி எழுப்புறார். நீங்க பிறப்பதற்கு முன் இந்த உலகம் பல்லாயிரம் கோடி காலங்களா இயங்கிக்கிட்டு தான் இருந்தது. அந்த பல பில்லியன் ஆண்டுகள்ல நீங்க இந்த உலகத்துல இல்ல. அதாவது நீங்க இல்லாத ஒரு நிலையில இருந்தீங்க. அதற்காக நீங்க இப்ப பயப்படுறீங்களா? ஐயோ, 15ஆம் நூற்றாண்டுல நான் இல்லையே அப்படின்னு யாராவது அழுது பார்த்திருக்கீங்களா? இல்லை அல்லவா? அப்படி என்றால் நீங்க இறந்த பிறகும் அதே நிலைதான் வரப்போகுது. பிறப்பதுக்கு முன் இருந்த இருப்பில்லாத நிலைய நினைத்து பயப்படாத நீங்க இறந்த பிறகு வரும் இருப்பில்லாத நிலைய நினைத்து மட்டும் ஏன் இவ்ளோ பயப்படணும்? ரெண்டுமே ஒன்றுதானே. உங்களுக்காக நாங்க விட்டுச் செல்லும் ஆழமான கேள்வி இதுதான். இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.